ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப் டேக்கர். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம கசாமாவும் ஆக்ஷன் காமெண்ட் அட்வென்ச்சர்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு எனக்கு ஒரு சின்ன பசங்க டிக்கெட் கொடுங்கன்னுமா. உடனே அதுக்கு அந்த அக்காவும், தம்பி நாங்கள் சின்ன பசங்களெல்லாம் தனியாக உள்ளே அனுப்ப மாட்டோம், உனக்கு துணைக்கு ஒரு பெரியவங்க கூட இருக்கணும்னு வாங்க. உடனே கசாமாவும் என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பான். உடனே ஒரு குரல் கேட்கும், நண்பா கசாமான்ட்டு. நம்ம ஷின்சான் அங்கே வந்துடுவான். வந்துட்டு என்ன கசாமா இந்த மாதிரி இடத்துக்கு நீ வரமாட்டியன்னு சொல்ல, உடனே நம்ம கசாமாவும் ஐயோ இவன் வேறு இங்கே வந்துட்டானே கொஞ்சம் கெத்த காட்டுவோன்னு சொல்லிட்டு, அதுவா ஷின்சன், நான் அப்படியே டியூஷனில் படித்து முடிச்சுட்டு இந்த பக்கமாக நடந்து போயிட்டு இருந்தேன்னா பார்த்தா வெளியே ஆக்ஷன் காமினோட போஸ்டர்லாம் வச்சுருக்காங்க. அப்படியே என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்தேன். சரி வந்தது வந்துட்டும் உள்ளே போகலான்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட கேட்டால் உனக்கு துணைக்கு ஒரு பெரியவங்க வேணும்னு சொல்லிட்டாங்க, அதான் உள்ளே போகாமல் வெளியே நிற்கிறேன்மா. இதை கேட்ட ஹாரியும் பேசாமல் நீ எங்கள் கூடயே ஜாயின் பண்ணிக்கோ கசாமான்னு சொல்ல, கசாமாவுக்கு ஒரே சந்தோஷமாயிடும். அதுக்கப்புறம் இவங்களும் என்ட்ரன்ஸுக்கு போவாங்க. இவங்கக்கிட்ட ஆக்ஷன் ஃப்ளாஷ்னு சொல்லிட்டு ஒரு லைட்டை கொடுப்பாங்க. நம்ம ஹாரியும் அதை பார்த்துட்டு எதுக்குங்க எதுன்னு கேட்பாரு. உடனே அவங்களும் எல்லாத்தையும் இங்கேயே கேட்காதீங்க, முதல்ல கேமுக்குள்ளே போங்க, மெமிக்கோ எல்லாத்தையும் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே அனுப்பிவிடுவாங்க. நம்ம செஞ்சானும் ஆக்ஷன் காமெண்டில் வர மெமிக்கோலாம் கூடவா உள்ளே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக உள்ளே வருவான். இப்போ இவங்க முன்னாடி ஒரு பொண்ணு வந்து நிற்கும். நம்ம செஞ்சானும் பார்த்துட்டு, நைனா நம்ம அம்மா மாதிரியே உண்டா ஒரு பொண்ணு வந்து நிற்கிது, இதுவா மெமிக்கும், என்னால் நம்ப முடியலையேன்மா. இப்போ அந்த மெமிக்கவும் உங்களை நான் இந்த கேமுக்குள்ளே வரவேற்கிறேன், உங்கள் கையில் இருக்கே ஆக்ஷன் ஃப்ளாஷ், அந்த ஃப்ளாஷ் ஆன் பண்ணிவிட்டு ஆக்ஷன் கோன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஆக்ஷன் காமனாக மாறிடுவீங்க. ஆனால் அந்த மாதிரி ஆக்ஷன் காமனாக மாற நீங்கள் உங்களால் 3 நிமிஷத்துக்கு மட்டும்தான் ஆக்ஷன் காமனாக இருக்க முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், நான் ஆக்ஷன் காமனாக மாதிரி என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. என்னை இப்போ இந்த இடத்துல ஏகப்பட்ட மான்ஸ்டர் வந்து கடத்த போகிறாங்க, நீங்கள் அவங்க கூட ஃபைட் பண்ணி என்னையை காப்பாற்றணும். அந்த மாதிரி என்னை காப்பாற்றி முடிச்சிட்டிங்கன்னா இந்த அருமையான தொப்பி உங்களுக்கு தான். ஸோ உங்கள் கேம் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, மறந்துடாதீங்க. உங்களால் 20 நிமிஷம் மட்டும்தான் இந்த கேமுக்குள்ளே இருக்க முடியும், அதுக்குள்ளே நீங்கள் என்ன காப்பாற்றி முடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த அக்காவும் ஸ்டார்ட்டுன்னுவாங்க. இப்போ ஏகப்பட்ட மான்ஸ்டர் வந்து அந்த அக்காவை தூக்கிடும். அந்த அக்காவும் அப்படியே ஆக்டிங்கில் முழுகி ஐயோ என்னை யாராச்சும் காப்பாற்றுங்களான்ட்டு கடைசி வார்த்தையை சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. நம்ம ஹிஞ்சானும் நைனா நம்ம தான் ஏதாச்சும் பண்ணணும் வாங்க ஃபாஸ்ட்டாக போகலான்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுவான். இப்போ உள்ளே ஏகப்பட்ட வழி பிரிஞ்சு போகுமா, எந்த வழியில் போகிறதுன்னு தெரியலையே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு ஆக்ஷன் ஃப்ளாஷை ஆன் பண்ணி ஆக்ஷன் கோன்னு சொல்லிவிடுவான். இப்போ ஏகப்பட்ட அக்காங்க எங்கே இருந்தாங்கன்னே தெரில, சட்டுன்னு உள்ளே வந்து நம்ம ஷின்சானுக்கு ஆக்ஷன் காமெண்ட் கேட்டப்போ மாட்டி விட்டுட்டு வந்தா மாதிரி அப்படியே கிளம்பிடுவாங்க. நம்ம கசாமாவும் டேய் ஷின்சான் இப்போ எதுக்கடா ஆக்ஷன் ஃப்ளாஷ் ஆன் பண்ணி ஆக்ஷன் காமனாக மாறி தொலைஞ்சேன், இப்போ நீ என்ன தான் பண்ண போகிறேன்னு கேட்பான். நம்ம ஷின்சானும் பண்ணுறத மட்டும் பாருன்னு சொல்லிட்டு வேகமாக ஒரு மூத்திர சந்துக்குள்ளே ஓடி போயிட்டு டே மான்ஸ்டர்ஸ் முடிஞ்ச என்னை வந்து அடிங்கடான்மா. இப்போ 3 மான்ஸ்டர் வருமா, அதை பார்த்து நம்ம ஷின்சான் அப்படியே பயந்து ஓடி வந்துட்டு ஐயோ விட்டால் நம்மள அடிச்சுட்டு இருப்பாங்க போலியான்மா. இப்போ கசாமாவில் டே ஷின்சான் எருமை, அந்த அக்காவை காப்பாற்றுறது தான் கேமு, அந்த அக்காவே இந்த இடத்துல இல்லை, அப்புறம் என்ன வெங்காயத்துக்கடா இப்போ ஆக்ஷன் காமனாக மாறினேன், அட்லீஸ்ட் இந்த மான்ஸ்டரையாச்சும் அடிக்க வேண்டியதானு வேணா. நம்ம ஷின்சானில் நாக்கு மேலே பல்ல போட்டு பேசுகிறல, இப்போ போய் அடிக்கிறோம் பாருன்னு சொல்லிட்டு டேய் மான்ஸ்டர்ஸே இப்போ வாங்கடான்மா. இப்போ அந்த அக்கா மான்ஸ்டரு எல்லாம் வருவாங்களா. அந்த அக்காவில் இவ்வளோ சீக்கிரம் நீ ஆக்ஷன் கம்மியாக மாறிட்டியா, டக்குன்னு ஆக்ஷன் பீமை விட்டு நான் காப்பாற்றுடான்வாங்க. நம்ம ஷின்சானும் தோ பாருங்க ஆக்ஷன் பீமுன்னுவா, அதுக்குள்ளே பீம் பொஸ்ஸுன்னு போயிடும். என்னடான்னு பார்த்தா 3 நிமிஷம் முடிஞ்சிட்ருக்கும். ஷின்சானுக்கு யார் வந்து அந்த கெட்டப்பை மாட்டி விட்டாங்களோ அவங்களே வந்து அந்த கெட்டப்பை கலைச்சி விட்டுட்டு அவன் கையில் இருந்த அந்த ஆக்ஷன் ஃப்ளாஷையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போ கசாமாவில் ஆக்ஷன் ஃப்ளாஷ் போச்சா அவ்வளோதான் ஷின்சான் உன்னோட சான்ஸ் முடிஞ்சு போச்சுன்னுவான். நம்ம ஷின்சானும் இன்னும் முடியலையே, நைனா உங்கள் கையில் இருக்குல்ல ஃப்ளாஷு அதை எனக்கு கொடுங்களேன்னு கேட்பான். ஹாரியில் போடா ஷின்சான் எனக்கும் ஆக்ஷன் காமனாக மாறணும்னு ஆசை இருக்காதா, கொடுக்க முடியாதுன்னு மாதிரி. நம்ம ஷின்சானும் உங்களோட அருமையான பையன் அன்பான பையன் கேட்குறேன்னு கொடுக்க மாட்டிங்களான்ட்டு ஒரு பிட்டை போட, நான் வேறு வழி இல்லாமல் இந்த எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்துருவாரு. அடுத்து நம்ம ஷின்சான் அப்படியே முன்னாடி போயிட்டே இருப்பான். ஒரு கதவுலேருந்து இன்னொரு கதவுக்கு போகிற வழியில் ஏகப்பட்ட மான்ஸ்டர் இருப்பாங்க. நம்ம ஷின்சானும் கொத்தா மாட்டிக்கிட்டானுங்கன்னு சொல்லிட்டு நேராக உள்ளே போவானா, மான்ஸ்டர் அவங்க சுற்று போட்டுருவாங்க. இப்போ கசாமாவும் பார்த்துட்டு இதுதான் இந்த பேட்டை பாயறதுக்கான நேரம், இப்போ பாரு ஷின்சான் நான் ஆன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆக்ஷன்னு சொல்ல வருவான். அதுக்குள்ளே நம்ம ஷின்சான் அந்த ஆக்ஷன் ஃப்ளாஷை தூக்கி ஆக்ஷன் கோன்னு சொல்லிவிடுவான். இப்போ திருப்பி 2வது முறையாக ஏகப்பட்ட அக்காங்க வந்து நம்ம ஷின்சான் ஆக்ஷன் கம்மியாக மாற்றி விட்டு போயிடுவாங்க. நம்ம கசாமாவும் டேய் 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 நான் மாறலான்னு நீ மாறி தொலைச்சிட்டியடான்னுவான். நம்ம ஷின்சானும் அதான் மாறிட்டேன்ல விடுப்பா,
இப்போ என் ஆட்டத்தை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு நேராக ஒரு மான்ஸ்டர் கிட்ட போயிட்டு ஆக்ஷன் கிக் விட, அப்படி அடுத்த மான்ஸ்டர் கிட்ட வந்துட்டு ஆக்ஷன் பஞ்சு விட்டு கவுத்துட்டு இப்போ 10 மான்ஸ்டரும் அவனை ஃபேஸ் டு ஃபேஸ் மோதுவாங்க. நம்ம கசாமாவும் ஷின்சான் ஆக்ஷன் பீமை விடுன்னு சொல்ல, நம்ம ஷின்சானும் அப்படியே பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆக்ஷன் பீமை வச்சு அட்டாக் பண்ண அந்த 10 மான்ஸ்டரும் கீழே விழுந்துருவான். அடுத்து இவங்களும் சேஃபாக இந்த கதவுலேருந்து அடுத்த கதவுக்கு வந்துடுவாங்க. 3 நிமிஷம் முடிஞ்சு நம்ம ஷின்சானோட காஸ்டியூம் அப்படியே கலைஞ்சு போயிடும். அடுத்து இப்போ நம்ம ஷின்சான், ஹரி, கசாமா 3 பேரும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு கதவுல வந்து இன்னொரு கதவுன்னு சொல்லிட்டு ரொம்ப சேஃபாக போயிட்டே இருப்பாங்க. சுற்றி ஏகப்பட்ட மான்ஸ்டர் அங்கிட்டும் இங்கிட்டுமா நடந்துக்கிட்டே இருக்குமா. நம்ம ஷின்சானும் கசாமா டக்குனு பண்ணி ஆக்ஷன் கம்மியாக மாறிடுன்னு சொல்ல, நம்ம கசாமாவும் இப்போலாம் மாற முடியாது, டைம் வரட்டோன்னுவா. அதுக்கப்புறம் இவங்களும் சுற்றி போயிட்டு இருப்பாங்க. நம்ம ஷின்சானும் ஆக்ஷன் கம்மியாக மாறி தொலையான்மா. கசாமால இப்போலாம் முடியாது, டைம் வரட்டோன்னுவா. நம்ம ஷின்சானும் இவெல்லாம் வாயால் சொன்னால் கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு அப்படியே அவன் காதில் ஊதி விட்டுருவான். கசாமாவும் அப்படியே கிளி இருப்பாயி அடேன்னு கத்துவானா. இப்போ ஏகப்பட்ட மான்ஸ்டர் அங்கே வந்துடுவாங்க. நம்ம கசாமாவும் டைம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஆக்ஷன் ப்ளஸ்ஸை தூக்கி ஆக்ஷன் கோன்னு சொல்ல, நிறையாக்கா அங்கே வந்து நம்ம கசாமா ஆக்ஷன் கம்மியாக மாற்றி விட்டுருவாங்க. நம்ம கசாமாவும் இப்போ என் அடியை பாருங்கடான்னு சொல்லிட்டு ஆக்ஷன் பீமுன்னுவான். கரெக்டாக கடத்தப்பட்டக்காவே அந்த இடத்துக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஒன்றத்தை மறந்துட்டீங்க. கிட்டத்தட்ட நீங்கள் உள்ளே வந்து 19 நிமிஷம் ஆகிடுச்சி. இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் தான் பாக்கி இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் எக்ஸிட் டோர் வழியாக வெளியே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷலான ஆக்ஷன் கம்மிங் தொப்பி கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் வெறும் கையை வீசிக்கிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதுதான். எப்படி வசதின்னு சொல்ல, நம்ம ஷின்சானில் எனக்கு தொப்பி தான் முக்கியம்னு சொல்லிட்டு கசாமா நீ இந்த ஒரு நிமிஷத்தில் இவங்க கூட சண்டை போட்டு எப்படியோ ஒன்றுத்தையும் கிழிக்க போகிறதில்ல, வாடா நம்ம வெளியே போகலான்னு சொல்லிட்டு கசாமாவை இழுத்துக்கிட்டு தரன்னு வெளியே போவான். கரெக்டாக டைம் முடியறதுக்குள்ளே இவங்க வெளியே வந்துடுவாங்க. இவங்களுக்கும் ஸ்பெஷல் கிஃப்ட் அந்த ஆக்ஷன் கமெண்ட் தொப்பியை கொடுப்பாங்க. நம்ம கசாமாவும் அந்த தொப்பியை வாங்கிட்டு எனக்கு வெறியாக வருது, அவங்க கூட சண்டை போட்டு மார்க் காட்டலான்னு பார்த்தா டைம் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு இந்த எறும்பு மாடியை வெளியே இழுத்துட்டு வந்துட்டானேன்னு சொல்லிட்டு டிப்ரெஷனில் இருப்பான். இந்த நேரத்தில் நம்ம யாரையும் தொப்பி சூப்பராக இருக்கே, வாங்கப்பா நம்ம எல்லாருமே ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃபியே எடுப்பார். அதோட இந்த எபிசோடு முடியுது கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, டாடா, பை பாய்.